அது ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷான காளான் கிடச்சிச்சு. நேற்று நைட்டு, அதாவது சண்டே நைட்டு சமைக்க எங்களுக்கு சுத்தமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டு போல. ஆமாம், வந்து காளான் போட்டாச்சு மசாலாவில். என்ன பண்ணுறீங்க? என்னப்பா கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன், பாப்பா கிளம்பிட்டு இருக்கு, வந்துடும். என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஹாய் மை ஃபேமிலி, குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, மாசக்கணக்கான மண்டே விளாக் தான் பார்க்க போறோம். மண்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு கேமரா பிடிக்க ஆள் இருக்க மாட்டேங்குது. எனக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது. ஆனால் இதில் நிறையா ஷூட் பண்ணலாம். எனக்கு கேமரா பிடிக்க சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாதனால எந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல, முன்னே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 5:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு டே ஸ்டார்ட் ஆனது 5:30 எந்திரிக்கும் போதே மண்டை ஜீவனு பாரமாக இருந்துச்சு. எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே இந்த பக்கம் எனக்கு வெயிட் லாஸ் கஞ்சி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக ஆகணுன்னே குடிச்சிருவேன். இப்போ டீ காஃபி காலையில் குடிக்கிறதில்ல, ஆனால் ஈவினிங் வந்து நான் குடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மண்டை ப்ரெஷர் டென்ஷன் ஆகுது. அதனால் ஈவினிங் மட்டும் இப்போ அதுவும் ஓரளவு குறைச்சிட்டேன். டெய்லியும் குடிக்கிறதில்ல, ஏதோ ஒரு நாள் வாரத்தில் 3 டீ அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் போக போக சுத்தமாக குறைச்சிருவேன், நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை ரெடி பண்ணிட்டேன். சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். நேற்று நைட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து நேற்று நைட்டு வச்ச சாப்பாடு அதை நான் இப்போ வந்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து காலையில் வச்ச சாப்பாடுன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ நம்பலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். நேற்று நைட்டு வச்ச சாப்பாடுன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நம்புகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அரிசி வந்து ஒரு சிப்போ 1800 ரூபா ட்ரிபிளார். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தோன்னா தெரியும். இது இப்போ இன்றைக்கி காலையில் நான் குக்கரில் தான் சாதம் வைப்பேன். வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அந்த லைட்டாக அந்த ஒரு வாடை ஒரு மாதிரி அழுக்கு வாடகை மாதிரியும் அந்த தண்ணி கோர்த்த மாதிரி இந்த ரைஸில் வர்றதில்லை. அதனால் நான் நம்பி சாப்பிடுவேன். சரிங்களா? அதை தான் இப்போ வந்து 1.5 டம்ளரு அந்த சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். காளான் நேற்று வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான காளான் கிடச்சிச்சு. ஒரு சில இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இது ஓகே, இது என்ன 2 நாள் போனால் ரொம்ப கருப்பாயிடும். இந்த ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா இந்த பகுதியில் நமக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான காளான் கிடச்சிச்சு. நேற்று நைட்டு, அதாவது சண்டே நைட்டு சமைக்க எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதை பழைய சோறு கரைச்சி குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டு பேக்கிங் முடிச்சுட்டு அதை வெட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், புதினா வெட்டிட்டா, கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். இது ஆனியன் ரைத்தாக்கு இங்கே வந்து வெங்காயம் வச்சுருக்கேன். நேற்று 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் 3 வளர்த்துறோமா, அதுக்கே 1 லிட்டர் பால் தினம் சரியாயிடுது. அதனால் உரம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பிரியாணிக்கு வேணும், அதாவது எனக்கு தயிர் வேணும், பசுமாட்டு தயிர் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் உரம் ஊற்றி வச்சுருக்கேன். எருமாட்டு தயிர் வேணாம்? எருமாட்டு தயிர் இங்கே எருமாடே பார்க்க முடியாது, அதிசயமாக இருக்குங்கடா. அதனால் பசுமாடு என்ன கிடைக்குதோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்னை திட்டாதவங்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி ஒரு 45% திட்டியிருப்பாங்க. என்னென்னு திட்டியிருப்பாங்க தெரியுமா? நீங்கள் வந்து அதிகமாக சிக்கன் சாப்பிட்றீங்க, நீங்கள் வந்து அதிகமாக கறி எடுத்துக்கிறீங்க, ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, கடை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. அதெல்லாமே ஒரு சுச்சுவேஷன் தான். எல்லா நாளும் கறி சோறு சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டேன். நான் எல்லா நாளும் பழைய சோறு சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டேன். ஏதோ ஒன்று வயிற்றுக்கு இல்லைங்காமல் கடவுள் அன்னைக்கானதை படி அளந்துட்டானா எனக்கு அது போதும் நான் நினைக்கிற ஒரு பர்சன் தான். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பழைய சோறு, அதாவது இவ்வளவே சோறை 3 பேர் கரைச்சி குடித்தோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் 3 பேர் எடுத்துப்போம். பிரியாணி சிக்கன் ரைஸு அப்படின்னாலும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குவோம். இதை சோத்தை பழிக்கிற பழக்கம் எங்களுக்கு 3 பேர்த்துக்குமே அந்த ஒரு பழக்கமே கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து அந்த கவலையும் இல்லை. கடவுள் எப்படியா இருந்தாலும் எனக்கு படி அளந்துருவாரு, என் குடும்பத்துக்கு அளந்துருவாரு அப்படிங்கிற ஃபுல் நம்பிக்கை
எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம சேல் பண்ணுற பிரியாணி மசாலாவில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து வாசத்துக்கு மட்டும்தான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சரிங்களா? அது கண்டிப்பாக லாங் வீடியோலையும் சொல்லுவேன், ஷார்ட்ஸையும் சொல்லுவேன். ஏன்னா லாங் வீடியோ பெரும்பாலும் நம்மளுக்கு வியூஸ் போடுறது கிடையாது. அதனால் வந்து ஷார்ட்ஸில் போட்டால் கூட ஏதோ கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும், தேவைப்படுறீங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறனால நான் ஷார்ட்ஸில் போடுவேன். இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? நேற்று கருவேப்பிலை 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, காளா, கொத்தமல்லி கட்டு 1 கட்டு, பீக்கங்க 1/2 கிலோ வாங்கிட்டு பில்லெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் என்ன அதில் ஒரு பெரிய ஹைலைட்னால் தக்காளி மட்டும் அங்கேயே நாங்கள் விட்டுட்டோமோ இல்லை அவரே வெயிட் போடலையானு எனக்கு தெரியல, நானும் பார்க்கல. அது கடைசி வீட்டுக்கு வந்து நைட்டு 8:30 மணிக்கு பார்க்கையில் பார்த்தா தக்காளி இல்லை. அப்புறம் போய் இங்கே பக்கத்தில் கடையில் வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லி, ஏன்னா 2 தக்காளியே ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்குது, வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் இப்போ கொட்டி வச்சுருக்கேன், சமைக்க போகிறேன். என் முடி பாரு, உங்கள் ரக்ஸு பண்ண வேலை. ரக்ஸுக்கு எல்லாரையும் என்னமோ ஒரு கட்டு சொல்லியிருந்தீங்க, அதை நான் கண்டிப்பாக கட் பண்ணி வரேன். என்ன கட்டு? அது ஏதோ ஒரு கட்டு சொன்னாங்க. அந்த கட்டு அதான் என்ன கட்டு? தெரிஞ்சா சொல்ல மாட்டேப்பா, தெரியாமத்தா. அப்புறம் என் வாரிசுக்கு மாங்காய். எந்த வாரிசுக்குன்னு கேளுங்க பார்ப்போம். சின்னதுக்கு. சின்ன வாரிசு உங்களுக்கு மாங்காய். மாங்காய் பிடிக்கும். செடி 2 செடியும் 2 வீட்டில் இருக்கும்போது தக்காளிக்கு பஞ்சமே இல்லாததாக இருந்துச்சு. இப்போ தக்காளிக்கு பஞ்சம் வந்த மாதிரி இருக்கு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தக்காளி 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 விட்டே இருக்கும். சரி, ஓகே. என்ன இருக்கு அது கரெக்டா? நம்மளாம் இதுதான் வேணும் அதுதான் வேணும் புரியாத முடிக்கிற கேரக்டர்ல இங்கே நம்ம வீட்டில் யாரும் இல்லை. இப்படி நம்ம வீட்டில் யாரும் இல்லை, அதனால அது பெரிய. தக்காளி இங்கே 2 கல்ல பார்த்தா நல்லாவே இல்லை. அப்புறம் அங்கே காயெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கம்மா மெயினுக்கு நேற்று அவங்க எடுக்கும்போது ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. சரி விட்டு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. காயை கட் பண்ணிடலாம். இதெல்லாம் வெட்டிட்டேன், சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நேற்று பசங்கள்லாம் இது பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க போல், சட்டியில் அப்படியே எண்ணெய் வச்சுட்டு. சோறு கொஞ்சம் அதிகமாகவே வச்சாங்க. சாயங்காலம் வந்து திருப்பூர் போனாலும் போவோம், இல்லைன்னா நாளைக்கு போகலாமா? இன்னைக்கே போகணுமா? இன்னைக்கு கிளம்பவும் முடியாது. கொஞ்சம் சோறு சேர்த்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டு போல. ஆமாம், 1 ஸ்பூன் நெய், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், வெங்காயம் வதக்கிட்டு. ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கியா? ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதான் எல்லா ஸ்பைசஸும் இதில் போட்டுருக்கோம்ல, இந்த பிரியாணி மசாலா. அது இது வேறு நினச்சிக்க போகிறாங்க. எடுத்துட்டு அது எல்லாம் ஒன்று தான்டா. மோயின் தினம் ஒன்று கலராக இருக்குமா? முடி நறுக்கிட்டு அதுக்கு ஐஸு. இதெல்லாம் இதுக்கு பனானா கிளிப்லாம் வாங்கிட்டு வந்துருக்க. பனானா கிளிப்லாம் வாங்கிட்டு வந்துருக்க. என்ன பண்ணுறது, நறுக்குன பின்னாடி அதை என்ன எடுத்து ஒட்டையாக வைக்க முடியும்? வாங்கிட்டு விடுபா, வளர்ந்துடும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பிரியாணி மசாலா நம்மளோடது 1.25 ஸ்பூனு, 1 கரண்டி புளிக்கரண்டி, சின்ன புளிக்கரண்டியில் தயிர் ஊற்றிருக்கேன். அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் நம்ம பிரியாணி கலர். எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட பிரியாணி கலர் இதான் வரும். ஃபைனல் டச் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்து காளான் போட்டாச்சு மசாலாவில். நார்மல் ரைஸ் எனக்கு பெரிய அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக. இப்போ நம்ம வந்து கஞ்சி குடிப்போம், அப்போ மற்ற வேலைகளை செய்வோம். குடி
தயிர் ஊற்றி கரைச்சி ஐயோ உப்பு போட்டு கரைக்கவே இல்லை மறந்துட்டேன். முக்கா தூக்கத்தில் கஞ்சி வச்சேன். நான் இப்போ அரை தூக்கத்தில் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கரண்டி ஒரு குளிக்கரண்டி தயிர் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன். அள்ளி ஊற்றி காலத்தானே கலக்குது இப்போ. எங்கள் அம்மா ஓவராக பண்ணுது. ஆ என்ன ஓவராக பண்ணுறாங்க. அவ்வளோதான் கஞ்சா குடிக்கிறது கூலாக பண்ணியாச்சு. கொழுப்பு தானே. ஏண்டா என்னடா கொழுப்பு எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு குடிச்சா கொழுப்பு. சரி உனக்கும் ஊற்றி தரேன். எனக்கு சின்ன டம்ளர். அப்போ அங்கே சைடு கப்பு கலக்கியாச்சு. அப்படியே போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா. நீ கேட்டாலும் தரமாட்டேன். தெரியும். எனக்கு வேணும். ரைட். வலி இப்படி இன்னும் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாட்டோட முடிச்சிடுவேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டுருக்கு. அன்னைக்கே கொஞ்சம் எதாவது இருந்துச்சுல்ல, கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கு. சரி நீ போய் குளிச்சுட்டு வந்து நாளைக்கு வேலை ரெடி பண்ணிடு. விசில் போட்டு வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஏன்னா 3/4 பதத்துக்கு சாப்பாடு அந்த வாக்கில் இருக்குது. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். சமைச்சிட்டேன், பாத்திரம் கழுவிட்டேன். சாப்பாடு விசில் அடங்கணும். குளிக்க போகிறான்னா அக்கா குளிக்குது. அதனால சரி பெட்ரூம் வந்து துணி கிடந்துச்சு, சரி மடிப்போம் அப்படின்னு மடிக்கிறேன். மடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க தான். வெளியில் அவனுங்களை இது பண்ணி வச்சுருக்கானுங்க. கழுவு போடாத. இல்லைனாலும் நானே கழுவ முடியுமா? நாளைக்கு எனக்கு லீவே. அதுக்கு அப்போ நாளைக்கு வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வரேன். நாளைக்கிட்டு கிடப்போம். உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு லீவுன்னு எங்களுக்கும் தெரியும். சூப்பர். ஃபேண்ட்டு 2 எடுக்கணும் பாப்பா. என்கிட்ட ஃபேண்ட்டு இல்லை. என்ன பண்ணுறீங்க? தலை சீவனு சொல்லணுமா? சொல்லுங்க. முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, குளிச்சுட்டு வந்த பின்னாடி அப்படித்தான் இருக்கு. தலை சீவனு சொல்லணுமா? சொல்லுங்க. சீவிட்டீங்கல்ல அப்புறம். நான் எத்தனை நாள் கொலவெறியே வச்சு செஞ்சுருக்கேன். பரவாயில்ல விடு. பூ வாங்குற அதை மிச்சம்னு வச்சுக்கோ. அம்மா என் பிறந்த நாளுக்கு பூவு. சாலடுப்பா. என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். ரெடி. லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுங்க. ஆமாடி. சாப்பாடு போடுறீங்களா? ஒருத்தருக்கு போட்டாச்சு, இன்னொருத்தருக்கு போடுறேன். போடுங்க. சரி நான் போய் தலையை காய வைக்கிறேன். ஓகே. உன் புள்ள அங்கே தலை சீவரன் பட்டு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன். பாப்பா கிளம்பிட்டு வந்துடும். டைம் வந்து 8 ஆக போகுது. அந்த வாட்சில் ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகும். எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். வீடு வாசலும் கூட்டிட்டேன். வெளியே போட்டிக்கவும் கழுவி விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்து 2 பேர் தக்காளி தொக்கு கேட்டிருக்காங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீ வந்த பின்ன கருவேப்பிலை தூக்க நீ வந்தோடனே பேக் பண்ணிக்கலாம். சரியா? அது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும். அதனால் நீ வந்த பின்னாடி நான் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அது மட்டும் செஞ்சு வைப்போம். அது ஹாஸ்டல் கொண்டு போகிறது, அது மட்டும் செஞ்சு வைப்போம். சரி ஓகே, பாய் சொல்லியிருப்பா. இங்கே பாரு.